ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சாந்தாம் சாரத பார்வணேந்து வதனாம் பத்மாசனே சம்ஸ்திதாம் பக்த்யா பாவன ராமகிருஷ்ண சரணாம் போஜாம் பஜந்தீம் சிவாம் சம்சாரானலதக்த பக்த ஹிருதயே சஸ்வத் கிருபா வர்ஷிணீம் அம்பாம் நிஸ்துல கீர்த்தனீய சரிதாம் ஸ்ரீ சாரதாம் பாவையே. அம்மா தொடர்கிறாள். ஆள்காட்டி விரல் என்பது பெருமாளாகிய பகவானை காட்டும் விரல். தத் அது என்று வேதம் சுட்டி காட்டுகிற பொருளைத்தான் ஆள்காட்டி விரல் குறிப்பிடுகிறது. நான் நான் என்று தன்னையே மார்பில் குத்தி காட்டிக் கொள்வது கட்டை விரல். கட்டை விரல் அளவுக்கே ஜீவாத்மாவுக்குள் சித் சக்தி விளங்குகிறது என்று வேதம் சொல்கிறது. பரமாத்மாவை காட்டிலும் ஆள்காட்டி விரல் ஜீவாத்மாவை குறிக்கும் கட்டை விரல் இரண்டையும் சேர்த்துவிட்டால் சின்முத்திரை. அதுவே இரண்டும் ஒன்றுதான் என்று அத்வைதத்தை குறிக்கும் முத்திரை என்று ஸ்ரீ காமகோட்டி பெரியவர் வழக்கமான சின்முத்திரை விளக்கத்தை மாற்றியும் பொருள் கொள்ளலாம் என காட்டியிருக்கிறார். பரமாத்மாவை காட்டும் அந்த விரலால் தான் தன் அகத்துக்காரரை ஆள்காட்டி விட்டாள் குழந்தை சாரதாமணி. இரண்டு கைகளையும் கோத்துக்கொண்டு காட்டியதால் அப்போதே மனம் குவிந்து அவருக்கு சர்வ சமர்ப்பண அஞ்சலியும் செலுத்திவிட்டாள் போலும். அவள் அந்த பைத்தியத்தை காட்டியதை மற்றவர்கள் அப்போதைக்கு ரசிக்காவிட்டாலும் அதை குழந்தை விளையாட்டாக விரைவிலேயே மறந்து போனார்கள். கதாதரரோ தம்மை மையமாக வைத்து அப்படி ஒரு விளையாட்டு நடந்ததை அறிந்ததாகவே தெரியவில்லை. விளையாடிய குழந்தையும் அதை மறந்தாற் போலவே ஜெயராம்பாட்டிக்கு போய் சேர்ந்தாள். ஜெயராம்பாட்டியில் அந்த இளசான கைகளும் கால்களும் மீண்டும் உழைக்கத் தொடங்கிவிட்டன. சாருவிடம் யாரும் இன்ன வேலை செய் என்று பணிக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. தானாகவே ஏதோ ஒரு உள்ளுணர்ச்சியில் செய்வது போல் பரபரவென்று ஒன்றையடுத்து ஒரு வேலையில் ஈடுபடுவாள் சாரதாமணி. அம்மா அகத்தில் இல்லாத சமயங்களில் சிற்றன்னையை முந்திக்கொண்டு அந்த பச்சை குழந்தை சமையலிலும் ஈடுபடும். அடுப்பும் அதற்கு மேல் இருக்கும் சோற்றுப்பானையுமாக சேர்ந்து ஏறக்குறைய அவளுடைய கழுத்தளவு உயரத்துக்கு வந்துவிடும். பானையில் கரண்டியை விட்டு கிளறுவது அந்த குழந்தைக்கு எத்தனை சிரமமாயிருந்திருக்கும். பனித்துளி பரவிய கமலமலர் போல் முகத்தில் வியர்வை அரும்ப குழந்தை எழும்பி எழும்பி பானையை கிண்டுவாள். அந்த பசுங்குழந்தை பருக்கையை கவனமாக எடுத்து வெந்துவிட்டதா என்று குட்டி விரலால் நசுக்கி கொட்டை கண்களால் பார்க்கிற காட்சி ஒரு சித்திரமாகவே அகக்கண்ணில் விரிகிறது. சோற்றுப்பானையை அடுப்பிலிருந்து இறக்குவது மட்டும் அவளால் நிச்சயம் முடியாத காரியம். அப்பா அப்பா என்று கூப்பிடுவாள். ராமச்சந்திரர் ஓடி வருவார். தமது அருமந்த பெண் யாரும் சொல்லாமலேயே சோறாக்கிவிட்டு வியர்வையும் கரிப்புகையுமாக பெருமையுடன் நிற்பதை பார்த்து தாமும் பூரிப்பார். சோற்று பானையை தாமே அடுப்பிலிருந்து இறக்கி வைப்பார். கையில் ஏதும் சுட்டுக்கொள்ளவில்லையடி கண்ணு என்று கேட்டு அந்த தளிர்கைகளை அயராத வேளையில் தடித்து போகவிருக்கும் தளிர்கைகளை விரித்து பார்ப்பார். அதில் அன்னரேகை என்று ஏதாவது ஓடிற்றோ என்னவோ. அன்னம் பாலிக்கவே வந்த அன்னையின் கையென்றோ அது. அன்னம் என்றால் ஹம்சம் என்ற அர்த்தமும் இருக்கவே இருக்கிறது. அது வேறு கதை என்கிறீர்களா? ஆன்ம அன்னமும் உதர அன்னமும் ஒன்றானதுதான் இந்த பரமஹம்ச அம்மாவின் கதை. அம்மா தொடர்வாள். கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும் கண்களில் கருணை பொங்கும் அருங்குண நாணம் ஓங்கும் ஆடையும் தலைமேல் வாங்கும் சுரங்களில் வளைகள் தங்கும் கற்பினு கரசி பூவின் சரங்கொடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.